வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இந்த பதிவில் ஐஓபி அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்க ஒருத்தர் தன்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டையோ, கடன் வாங்கினதுக்கான ஸ்டேட்மெண்ட்டையோ, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டையோ, இன்னும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை வாங்கணும் அப்படின்னா பேங்க்குக்கு போயிட்டு பணம் கட்டி தான் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கணும். அப்படி இல்லாட்டினா இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இந்த 2 வழியாகவும் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த பதிவில் மேலே சொன்ன எதுவுமே இல்லாமல், அதாவது பேங்க்குக்கு போய் பணம் கட்டவும் தேவையில்லை, நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இல்லாமல் ஒரே நிமிஷத்தில் நாம் நினைக்கிற ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும். அது எப்படி? https://www.iob.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். லாங்குவேஜில் இங்கிலீஷை சூஸ் பண்ணுறேன். அடுத்து செல்ஃப் சர்வீஸ் டிஜிட்டல் ஹப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கொண்டு வந்தோம்னா சேவிங்ஸ் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து சர்வீஸ் டைப் ஆப்ஷனில் டெபாசிட், டிடிஎஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில்ஸுக்கான ஸ்டேட்மெண்ட்டு, எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டு, ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டு, ஃபார்ம் 16, சேவிங்ஸ் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டு, லோன் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபார்ம் 16 ஸ்டேட்மெண்ட்டு. இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும். நான் பார்த்திங்கன்னா எனக்கு 6 மாதத்துக்கான என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டு தேவைப்படுது. அதனால் சேவிங்ஸ் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து என்னோடய அக்கௌண்ட் நம்பரை இங்கே கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பேன் நம்பரை இங்கே கொடுக்கணும். பேன் நம்பரை கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். பேன் நம்பர் இல்லை, கொடுக்காமல் விட்டாலும் பிரச்சனை இல்லை, ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பரை இங்கே கொடுக்குறேன். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தேவைப்படுதோ அதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பேங்க்கில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.